பூர்வ கதை. சோழர் பழங்குடியில் பிறந்த நாரிமணிகளில் மிகவும் புகழ்பெற்ற இளவரசி குந்தவை பெரிதும் மனக்கலக்கம் அடைந்திருந்தாள். அவளுடைய இளைய சகோதரன் அருள்மொழிவர்மன் இலங்கையிலும் மூத்த சகோதரன் ஆதித்த கரிகாலன் காஞ்சியிலும் இருந்தார்கள். அவளுடைய தந்தை சுந்தர சோழ சக்கரவர்த்தி தஞ்சையில் நோய்பட்டிருந்தார். இந்நிலைமையில் இந்த ராஜ குடும்பத்துக்கு விரோதமாக நடந்த ஒரு பெரிய சதியை பற்றி குந்தவை தெரிந்து கொண்டாள். சுந்தர சோழர் காலமானால் உடனே அவருடைய சிறிய தகப்பனாரின் மகன் மதுராந்தகனுக்கு பட்டம் கட்ட வேண்டும் என்று பழுவேட்டரையர்கள் முதலான சிற்றரசர்களும் பெருந்தர அதிகாரிகளும் ரகசியமாக முடிவு கட்டியிருந்தார்கள். இதை அறிந்து வந்து சொன்ன வந்தியத்தேவனை இலங்கை சென்று அருள்மொழிவர்மனை கூட்டி வருவதற்காக குந்தவை அனுப்பினாள். பின்னர் அவள் தஞ்சை சென்றாள். அங்கே தன் தந்தை உடல் நோய்பட்டிருந்ததல்லாமல் பெரியதொரு மனநோயினாலும் பீடிக்கப்பட்டிருந்ததை அறிந்தாள். தந்தையின் இளம் பிராயத்தில் ஒரு வலைஞர்குல ஊமை பெண்ணை அவர் காதலித்ததாகவும் அப்பெண் கோடிக்கரை கலங்கரை விளக்கின் உச்சியிலிருந்து கடலில் விழுந்து இறந்ததாகவும் அவளுடைய ஆவி வடிவம் இப்போது நள்ளிரவில் வந்து அவரை துன்புறுத்தி வந்ததாகவும் தெரிந்து கொண்டாள். இதன் காரணமாக மனம் நலிந்திருந்த சுந்தர சோழர் தமக்கு பிறகு ராஜ்யத்தை மதுராந்தகனுக்கே கொடுத்துவிட விரும்பினார். மதுராந்தகன் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆள தகுதியற்றவன் என்று குந்தவை கருதினாள். சோழ சாம்ராஜ்யத்தை அந்த கதிக்கு உள்ளாகாமல் காப்பாற்றும் பொறுப்பு இப்போது தன் தலையில் சார்ந்திருப்பதாகவும் எண்ணினாள். சோழ சாம்ராஜ்யத்தின் தனாதிகாரியான பெரிய பழுவேட்டரையர் தம் முதிய பிராயத்தில் நந்தினி என்னும் பெண்ணை மணந்திருந்தார். நந்தினியின் வாழ்க்கையில் மர்மங்கள் நிறைந்திருந்தன. இப்போதும் அவள் மந்திரவாதிகளுடன் தொடர்பு கொண்டிருந்தாள். சுந்தர சோழரின் மனநோய்க்கு நந்தினி ஏதோ ஒரு வகையில் காரணமாயிருக்கலாம் என்று குந்தவை சந்தேகித்தாள். அதை பற்றி தெரிந்து கொள்ளும் நோக்கத்துடன் நந்தினியின் அரண்மனைக்குச் சென்றாள். அங்கே சம்புவரையரின் மகன் கந்தமாறன் என்பவன் இருந்தான். முதுகில் குத்தப்பட்டு குற்றுயிராகி கிடந்தவன் பழுவூர் அரண்மனையில் நந்தினியின் மேற்பார்வையில் நடந்த சிகிச்சையினால் குணமடைந்து வந்தான். கந்தமாறன் தன்னுடைய நண்பனாகிய வந்தியத்தேவன் தான் தன்னை முதுகில் குத்தியிருக்க வேண்டுமென்று ஊகித்தான். அந்த ஊகத்தையே ஊர்ஜிதமாக்கிக் கொண்டு நடந்ததுடன் நடவாததையும் சேர்த்து ஒரு கற்பனை கதையை குந்தவையிடம் அவன் சொன்னான். அச்சமயம் ஒரு தாதி ஓடி வந்து, ஒற்றன் பிடிபட்டான், வீதியில் கொண்டு வருகிறார்கள் என்று கூறினாள். பழுவேட்டரையரின் ஆட்கள் பிடித்து வந்த ஆள் தான் சக்கரவர்த்திக்கு மூலிகை கொண்டு வர அனுப்பிய வைத்தியர் மகன் என்பதை பார்த்த குந்தவை சின்ன பழுவேட்டரையரை கடிந்து கொண்டாள். அந்த இளைஞனும் அவனுடன் புறப்பட்டு இப்போது இலங்கை சென்றுவிட்ட வந்தியத்தேவனும் ஒற்றர்கள் என்று தமக்கு தீர்மானமாக தெரியும் என்றார் சின்ன பழுவேட்டரையர். குந்தவை விரும்பினால் வைத்தியர் மகனை சிறையிலிருந்து தனது பொறுப்பில் விடுவிக்கலாம் என்று கூறி பாதாள சிறையின் சாவியை கொடுத்துவிட்டார். பாதாள சிறைக்கு சென்ற குந்தவை அங்கு சேந்தனமுதனை சந்தித்து வந்தியத்தேவன் படகு மூலம் இலங்கைக்கு தப்பிச் சென்று விட்ட செய்தியை கேட்டறிந்து மகிழ்ச்சி கொண்டாள். இதனிடையே நந்தினி ஒரு பெரும் சதித்திட்டம் தீட்டி காஞ்சியிலுள்ள ஆதித்த கரிகாலனுக்கு ஒரு நிருபம் எழுதினாள். அக்கடிதத்தில் சித்தியான தன்னை கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் ஓர் அதிமுக்கிய காரணம் பொருட்டு சந்திக்க வரவேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தாள். அதை கந்தமாறனிடம் கொடுத்தனுப்பி ஆதித்த கரிகாலனிடம் சேர்ப்பிக்க திட்டம்.